ஹலோ எவ்ரிஒன், ஐ எம் ஜேம்ஸ். ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, ட்ரேடிங்கில் நீங்கள் என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, தொடர்ந்து என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் இன்னுமே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து நானும் ஸ்டார்டிங்கில் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய ஸ்ட்ராட்டஜி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கலாம், ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணியிருக்கலாம், இல்லை ஐசிடி பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். நிறைய மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னுமே நிறைய பேர் என்ன ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, ஒரு ப்ராஃபிட் லாஸு இல்லைனா தொடர்ந்து லாஸில் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நானும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதே மாதிரி தான் இருந்தேன். ஸோ அதுலேருந்து எனக்கு ஒரு பேக்கப்பாக இருந்தது என்னென்ன, என்னுடைய மிஸ்டேக்ஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ் ஆச்சு அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இது வந்து இது கண்டிப்பாக யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கும் ஒரு இந்த வீடியோவை முடிக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ஒரு டவுட் வரும். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இதனால் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல நான் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றதையும் ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? மெயினாக நம்ம ஒரு விஷயம், ஒரு எஸ்எல் வாங்குறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு டார்கெட் அடித்தாலும் சரி, இல்லை ஒரு எஸ்எல் அடிக்கிறதுனாலும் சரி, இல்லை மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடு எடுக்கிறோம் அப்படின்னாலும் அது எந்தெந்த இடத்த நம்ம எடுக்கிறோம், அது எதனால் எடுக்கிறோம், அது எடுத்தோமே அதனால் என்ன பெனிஃபிட்டு, ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக யூஸ் பண்ணோமா அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் எனக்குள்ளேயே இருந்தது. ஓகேங்களா? ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களை மாதிரி தான். ஓகேங்களா? யூடியூப்பில் பார்த்து, ஸோ அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறது. ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா அங்கேருந்து மேலே போவோம். ஸோ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது, அப்போ இந்த இடத்த ஒரு என்ட்ரி போகணும். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்ணேன். ஆனால் எனக்குள்ளே ஒரு ஓவராலாக நிறைய எஸ்எல் வாங்கின பிறகு நம்ம நிறைய கோத்ரூ பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஏன் அந்த ட்ரேடை எடுக்கிறோம், அதை எடுக்கிறோமே இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்டு, மெயினாக அந்த ட்ரேடை எடுக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்னா, ஒரு ரீசன் இல்லாமல் நம்ம அந்த இடத்த கண்டிப்பாக ப்ளே பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்களும் சரி நானும் சரி, நீங்கள் எத்தனை வருஷம் வேணால் ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு கரெக்டான கிளாரிட்டி உங்களுக்கு இல்லை அப்படின்னா, சைக்காலஜியாக நீங்கள் என்ன ஆகிடும் அப்படின்னா, உங்கள் மைண்டில் அடி வாங்கிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? ஒரு இடத்த ஒரு ட்ரேட் எடுத்திருப்பீங்க, ஆனால் அது ஒரு சைக்காலஜியாக உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது. அது ஏன் எடுத்தேன், எதனால் எடுத்தேன், ஸோ இது மேலே போவானா போக மாட்டானா. மார்க்கெட்டு என்ன தான் ஒரு ப்ராபபிலிட்டியாக வேணால் இருக்கட்டும், மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே ப்ராபபிலிட்டி மட்டும்தான். ஓகேங்களா? இருந்தாலும் நம்மளுடைய கான்செப்ட் நம்ம பார்க்குறப்போ அந்த கான்செப்ட் மேலேயாவது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் இல்லைங்களா? இது வந்து ஒரு கேட்க வேண்டிய கேள்விகள். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ, ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், ஒரு ட்ரேடு எடுக்கிறோம் அப்படின்னா கூட நமக்கு ஒரு ரீசன் தெரியணும். மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிகிட்ருக்கான். முதல் விஷயம், நாம் ஒரு இடத்த போய் ஒன்று பண்ணணும், ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். அவன் என்ன பண்ணுறானே தெரியாமல் நம்ம இந்த இடத்த போய் ப்ளே பண்ணுறதுனால தான் நம்ம நிறைய லாஸஸை இன்னுமே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை எப்படி நம்ம இதை கோ த்ரூ பண்ணுறது, அதுலேருந்து நான் எப்படி அதை ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணி நிறைய அடிகள் வாங்கியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் எப்படி ஓரளவு கோ த்ரூ பண்ணி ஒரு தெளிவு வந்தது அப்படின்றத பற்றியும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து உங்களை நீங்கள் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் இது ஒரு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா என்ன மாதிரியே நீங்களும் நிறைய பேர் இன்னுமே இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இந்த ஒரு சிச்சுவேஷன் தான் மெயின் மேஜரான ஒரு பிரச்சனையே. நிறைய பேர் பெரிய பெரிய செட்டப்பு சரி, நிறைய கோர்சஸ்லாம் ஜாயின் பண்ணி கூட ஒரு ப்ராப்பரான கிளாரிட்டி இல்லாமல் அந்த ட்ரேடு எதனால் எடுக்கிறேன், அது ப்ராஃபிட் போச்சா இல்லை எஸ்எல் வந்துச்சா, அந்த எஸ்எல் அடித்தா கூட எதனால் அந்த எஸ்எல் அடித்தது, அந்த ஒரு ரீசன் தெரியாமலே இன்னுமே மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? நிறைய ரீட்டைலர் ட்ரேடர் நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பண்ணுவீங்க. இண்டிகேட்டரில் ஏதோ ஒரு பாயிண்ட், இப்போ இதை உடச்சிருக்கு, ஒரு இஎம்ஏ போகுது, இல்லை எஸ்எம்ஏ இருக்குது அப்படின்னா இதை உடச்சிதுன்னா நீங்கள் இங்கே செல் பண்ணுவீங்க. இதை உடச்சிதுன்னா மேலே பை பண்ணுவீங்க. இல்லைனா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஸோ இந்த பாயிண்ட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து செல் ஆகும். அது எல்லாமே நம்ம ஒரு ப்ராபபிலிட்டியாவோ அப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கூட நமக்கு ஒரு ரீசன் தேவை இல்லையா? ஸோ ஜஸ்ட் லைக் தட் நம்ம இந்த இடத்துல தான் அவன் கீழே இறங்கிடுவோம் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஆனால் அது வந்து நான் வந்து அதை குறைச்சி இதுவும் சொல்ல. ஓகேங்களா? இது வந்து ஒர்க் ஆகாது, கம்பேரிசன் பண்ணல, இதெல்லாம் ஒர்க் ஆகாது, இதுதான் ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் சொல்ல. ஆனால் நம்மளுடைய ஒரு அப்கிரேடாக நாம் ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா, சில விஷயம் நமக்கு செட் ஆகலை அப்படின்னா நம்ம அதை விட்டு அடுத்து ஒரு சேஞ்சு கொடுத்து ஆகணும். ஓகேங்களா? நமக்கு எது சூட் ஆகுது, நமக்கு எது பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு தான் நம்ம இந்த இடத்த பார்க்கணும். ஓகேங்களா? ஒரே கான்செப்டை மாஸ்டர் பண்ணுறதுன்னு நிறைய பேர் இன்னும் வரைக்குமே சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கரெக்டான
ஒரு ஒரு கான்செப்ட் இல்லை அப்படின்னா உங்களால் அந்த இடத்த கரெக்டாக அது மேனேஜே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த கான்செப்ட் உங்களால் ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியும். அந்த இடத்த நான் என்ன பண்ணாலும் என்னால் ஒரு கிளாரிட்டி எனக்கு இருக்கும், ஒரு ரீசன் இருக்கும். ஒரு ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா அது எப்படி போயிருக்க வாய்ப்பு இருக்குது, ஸோ அந்த ட்ரேடு நான் ஏன் எடுத்தேன், இந்த ஒரு கிளாரிட்டி நமக்கு இருந்தது அப்படின்னா தான் அதை மாஸ்டர் பண்ண ஃப்யூச்சரில் நமக்கு அதுலேருந்து ஒரு ஒரு ப்ராப்பரான கான்ஃபிடென்ஸ் அதில் பில்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நீங்களும். ஸோ நான் இதுலேருந்து ஒரு ஃபேஸ் பண்ணி அடுத்த லெவலாக வந்து எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுக்கு ஒரு பெஸ்ட்டு கான்செப்டாக நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா அட்வான்ஸ் எஸ்எம்சி. என்ன ப்ரோ எஸ்எம்சின்னு சொல்லுவாங்க, இது என்ன ப்ரோ அட்வான்ஸ் எஸ்எம்சி அப்படின்னா? ஸோ மேஜராக எஸ்எம்சி அப்படின்னா இன்னுமே நிறைய பேர் ஒரு ஆர்டர் பிளாக்கு, ஆர்டர் ஃப்ளோ, இல்லைனா இந்த ஃபிபிட்டுவில் யூஸ் பண்ணி ஒரு 50% வந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்லேருந்து செல் பண்ணுங்கள், ஸோ இங்கேருந்து மேலே போவோம், ஆர்டர் பிளாக்லேருந்து மேலே போயிடுவோம், லோவர் டைம் ஃப்ரேம் போங்க, சிஹெச் பாருங்கள், அந்த இடத்த உடச்சிட்ட பிறகு அங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி போடுங்க. இன்னுமே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கேன். ஈச் அண்ட் எவரி பாயிண்ட் ஒரு இந்த இடத்த ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு போடுறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய இன்னுமே பார்த்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஆனால் அது ஏன் போடுறாங்க, எதனால் போடுறாங்கன்ற அந்த ஒரு காரணம் தெரியாமல் இன்னுமே நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேங்களா? அதே தான் இந்த ஃப்ளாக் பேட்டர்னாக இருக்கட்டும், இண்டிகேட்டர் யூஸ் பண்ணா இருக்கட்டும், ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணட்டா இருக்கட்டும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு சிம்பிளான விஷயம் தான். நாம் இப்போ ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா அந்த கான்செப்டில் உங்களுக்கு அது எல்லாமே ஈச் அண்ட் எவரி இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அந்த கான்செப்ட்லேருந்து தெரிஞ்சிருக்கணும். நான் வந்து மார்க்கெட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணாலும் நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியுன்றதை நான் சொல்ல வரல. அது முடியாது மார்க்கெட்டில். மார்க்கெட்டு ஒரு ப்ராபபிலிட்டி, அவ்வளோதான். அந்த ப்ராபபிலிட்டியை வச்சு தான் நம்ம இந்த இடத்த ப்ளேவே பண்ண முடியும். ஓகேங்களா? இங்கே யாராலுமே 100% மார்க்கெட் வந்து இப்படி தான் போகும், இப்படி தான் வரும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியை சொல்லவே முடியாது. ஓகேங்களா? அது எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி. ஒரு விஷயத்தை மேஜராக புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டில் நாம் வந்து ஒரு பிளேயரான்னு கேட்டிங்கன்னா நாம் ஜஸ்ட்டு ஒரு ரீட்டைலர் ட்ரேடர்ஸ் தான் நம்ம எல்லாருமே. ஓகேங்களா? மார்க்கெட்டை மூவ் பண்ணுறவங்க தான் பிளேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்மளால் இந்த பாயிண்டில் ஒரு சிங்கிள் பிப்பை கூட மூவ் பண்ண முடியாது. அதை நீங்கள் எப்பயுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூஷன் ஏதோ ஒரு இடத்த பை அண்ட் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எங்கெங்கேருந்துலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளேஸில் நாம் எப்படி நம்மளுடைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து அந்த இடத்த ஒரு என்ட்ரி ஆகணும், அதுக்கு ப்ராப்பர் உண்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இதில் நான் கொடுக்குறேன். அடுத்ததாக நம்மளுடைய கான்செப்ட். ஓகேங்களா? நான் கற்றுக்கிட்ட கான்செப்ட் எந்த மாதிரி இருக்குது, அதை எப்படி நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்றத எல்லா விஷயத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்குள்ளேயே ஒரு சில கேள்விகள் கேளுங்க. ஏன்னா இன்னி வரைக்குமே நிறைய பேர் லாஸஸும் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லைனா ஒரு ப்ராஃபிட் பண்ணுவீங்க, அடுத்து லாஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டாகவே போயிட்டுருப்பீங்க, ஒரு க்ரோத்தே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னு. நான் சொல்கிற ஒரு சின்ன ஒரு செக்லிஸ்ட் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு ட்ரேடை நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு பாருங்கள். அந்த ட்ரேடுக்கு உண்டான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு செட்டப்பாக இருக்கலாம், இல்லை அந்த செட்டப் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். எஸ் ப்ரோ, இந்த ட்ரேடு வந்து நான் எடுத்தேன், எனக்கு இது கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, ஏன்னா எனக்கு தெரியும் அதோடைய ரீசன் எல்லாமே. ஸோ இந்த ரீசன் வந்து இதனால தான் நான் இந்த ரீசன் எடுத்தேன். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கான், இல்லை ஒரு வேளை என் எஸ்எல் அடிச்சிருக்கு, இல்லை டார்கெட் அடிச்சிருக்கு, அது எதனால் அடிச்சிருக்கு. சில நேரங்களில் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம், நல்லா ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து பாதியில் போயிருப்போம், பார்த்தா சடனாக மொத்தமாக கீழே இறங்கியிருப்போம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அவன் ஏன் அங்கேருந்து இறங்கணும்? அப்போ அங்கேயே ஒரு கண்ட்ரோலர் வராங்க. ஓகேங்களா? அப்போ அங்கே நம்ம எப்படி ப்ளே பண்ணணும்? இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே நீங்கள் கேளுங்க. ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கான்செப்ட்டு ஒருவேளை அந்த ரீசன்லாம் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து இன்னொரு சேஞ்ச் கொடுக்கறது ஒரு பெட்டரான விஷயமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கற்றுக்கிட்டு நான் கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட் பண்ணி எனக்கு ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டியை கொடுத்த ஒரு கான்செப்ட்னு கேட்டிங்க அப்படின்னா அட்வான்ஸ் எஸ்எம்சி. ஓகேங்களா? ஸோ அட்வான்ஸ் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன ப்ரோ, இதை வச்சு எப்படி ப்ரோ நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ முதல் விஷயம் நான் இதில் ப்ராப்பராக உங்களுக்கு சொல்கிறது அப்படியே என்ன அப்படின்னா, முதல் விஷயம் ஒரு கிளாரிட்டி ப்ரோ. ஓகேங்களா? என்ன கிளாரிட்டி ப்ரோ அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் டீச் பண்ணுறேன், இல்லை ஒரு லைன் போடுறேன் அப்படின்னா கூட அதுக்கு உண்டான ஒரு ரீசன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட்டில் இந்த லைன் போட்டிருக்கேன், இல்லை இந்த லைன் போட்டிருக்கேன், இது இன்டியூஸ்மெண்ட் போட்டிருக்கேன், இது எதுக்கு இன்டியூஸ்மெண்ட், இது என்ன இன்டியூஸ்மெண்ட்னா என்ன, சிஹெச்னு போட்டிருக்கேன், சிஹெச்னா என்ன, எல்லாரும் சொல்லுவாங்களே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா ஆக்சுவலாக என்ன, அங்கே என்ன நடக்குது, ரீசன் என்ன? ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம், இன்டியூஸ்மெண்ட்னா என்ன, அது எப்படி போகுது, ஏன் நம்ம அதை இன்டியூஸ்மெண்ட்டாக எடுக்கிறோம், எதனால் அந்த பிளேஸில் எடுக்கிறோம். இப்போ மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது, அது என்ன பாயிண்ட்டு, ஒரு வேளை இங்கே ஒரு விக் இந்த மாதிரி வந்திருக்கு, இல்லை ஒரு கேண்டில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு, எதுக்கு அந்த கேண்டில் அப்படி ஃபார்ம் ஆகணும்,
அது ஏன் அப்படி போகணும், அதுக்கு என்ன ரீசன், இந்த மாதிரி ப்ராப்பராக ஒன்றுத்துக்கு ஒரு ரீசன் பார்க்குறப்போ எண்ட் ஆஃப் த டே நீங்கள் இதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ நான் இதனால தான் இதை மார்க் பண்ணியிருக்கேன், இதனால தான் இதை இன்டியூஸ்மெண்ட்டுன்னு எடுத்திருக்கேன், இதனால் நான் இந்த பிளேஸ்லேருந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே லிக்விடிட்டின்றது ஒன்று இருக்குது. ஓகேங்களா, நம்ம லிக்விடிட்டியை மாஸ்டர் பண்ணோம் அப்படின்னா கூட அது எந்தெந்த பிளேசஸ்லேருந்து அது ப்ராப்பராக ஒர்க் ஆகும், நாம் அந்த பிளேஸில் போயிட்டு எப்படி அந்த இடத்த நம்மளுடைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஓகே இதை மார்க் பண்ணிட்டேன் அப்போ இங்கேருந்து ஒரு ட்ரேடு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. அந்த பிளேஸில் அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கன்சிடர் பண்ணி தான் அந்த இடத்த நம்மளுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டையும் கொண்டு வரோம். நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு மிஷின் மாதிரி எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளாக் பேட்டர்னு இல்லை இங்கே ஒரு மார்க் போட்டு இங்கேருந்து நான் ட்ரேட் எடுக்க போகிறேன், ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து சிஹெச் பார்ப்பேன், லோவர் டைம் ஃப்ரேம் போயிட்டு இங்கே ரீசன்ட் புல் பேக் வச்சா சிஹெச் நான் இந்த ட்ரேடு எடுக்க போகிறேன், ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்லாம் எடுக்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இடத்த நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா என்ன பார்க்குறீங்க, அந்த இடத்த செல் பண்ணணும்னு வந்துடுறீங்க. அப்போ அந்த இடத்த யார் இருக்கணும், செல்லர் கண்ட்ரோலில் இருக்கணும். ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே அங்கே போயிட்டு ட்ரேட் பண்ணுறக்கூடாது. அங்கே பையர் கண்ட்ரோல் இருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக மேலே தான் போவோம், அப்போ உங்களுக்கு அது லாஸ் தான். ஓகேங்களா, அப்போ அங்கே யார் இருக்காங்க கண்ட்ரோலில் இருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த இடத்த நம்ம ப்ளேவும் பண்ணணும். ஓகேங்களா, ஜஸ்ட்டு போயிட்டு அங்கே இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கக்கூடாது. நம்ம ஒன்றும் ஒரு மிஷின் இல்லை. நீங்கள் என்ன தான் ஒரு கான்செப்டோ இல்லை பெரிய லெவலில் ஏ+ செட்டப்பே கற்றுக்கிட்டாலும் ஆஸ் எ ட்ரேடராக இது உங்களுடைய மணி, உங்களுடைய மைண்ட் செட்டு, இது உங்களுடைய ஒரு கிரவுண்ட் மாதிரி. அப்போ இந்த இடத்த ஒரு ட்ரேட் எடுக்கணுமா வேணாமா, இந்த ட்ரேட் எடுத்தால் இது ப்ராஃபிட் போகுமா போகாதா, இதனால் எனக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்குமா இருக்காதா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம டிசைட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்டே மூவ் பண்ணணும். ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் இன்னுமே இதில் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுனால இதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதை பற்றி நம்ம வரக்கூடிய வீடியோஸில் நான் இன்னும் உங்களுக்கு அதை நிறைய ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய விஷயங்களும் நீங்கள் கேதர் பண்ணலாம். நான் கற்றுக்கிட்ட அந்த கான்செப்ட்ஸில் இருந்தும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வரேன். அந்த கான்செப்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்டியூஸ்மெண்ட்னா என்ன, இந்த சிஹெச்னு நான் ஒன்று போட்டிருக்கேன், இதெல்லாம் என்ன, இந்த லைன் இங்கே கீழே போட்டிருக்கேன், அது எதுக்காக போட்டிருக்கோம், ஸோ ஒரு மார்க்கெட்டில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஏன்னா இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கான்செப்ட் இருக்குன்றத மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கான்செப்ட்ஸுன்னு நிறைய இருக்குது, லட்சக்கணக்கான கான்செப்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதில் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கணும். கண்டிப்பாக அது இல்லாமல் நம்ம அந்த இடத்த கண்டிப்பாக ப்ளே பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, இதை வச்சு நம்ம எப்படி ப்ளே பண்ண முடியும், இதனால் நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத நம்ம கண்டிப்பாக இதில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை நான் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் நான் எல்லாத்தையுமே 1 by 1 உங்களுக்கு போட்டு தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் கண்டிப்பாக இதை பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு ஐடியா இதில் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ ட்ரேடிங்கோட ஒரு பெர்ஸ்பெக்டிவே கண்டிப்பாக இதுலேருந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் வேணால் நான் உங்களுக்கு ஷூராக சொல்கிறேன், நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய இதோ பார்க்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. நான் வந்து உங்களை ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் போங்கன்னு சொல்ல, நீங்கள் அதை பார்த்துட்டு அதை பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இது வரும். வரல அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா, வரல அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம், ப்ரோ இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க, பட் ஆனால் எனக்கு நார்மலாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணலாம். பட் அதை கோராக நீங்கள் பார்க்குறப்போ, அதை டீட்டெயிலாக ஒன்றா பார்க்குறப்போ கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வரும். நான் அதை ஷூராகவே சொல்கிறேன், ப்ராமிஸ் கூட பண்ணுறேன். ஓகேங்களா, ஏன்னா இந்த ஒரு விஷயம் நானே பார்த்தேன், என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால இது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் இதை கண்டிப்பாக பார்க்குறப்போ இந்த கான்செப்டை நான் ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கன்னு மட்டும் சொல்ல, இதை எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணாமல் இங்கே எதுவுமே நடக்காது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது, நமக்கு இது எப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணி கொடுக்குது, மார்க்கெட்டை பார்க்குற பெர்ஸ்பெக்டிவோ இல்லை மார்க்கெட்டில் எப்படிலாம் இது ரன் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப தான் ஒரு பெட்டரான ஒரு நாலேஜ் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அதே மாதிரியே ஒரு சில விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கான்செப்ட் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் மார்க்கெட்டில் தான் யூஸ் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ஓகேங்களா, நீங்கள் எல்லா மார்க்கெட்லையும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இந்தியன் மார்க்கெட்டோ ஸ்டாக்கோ கமாடிட்டியோ கிரிப்டோவோ எல்லா மார்க்கெட்லையும், ஓகேங்களா, ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். கான்செப்ட்ன்றது ஒரு காமனான விஷயம் தான், அதை நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் என்ன அப்படின்னா ஒரு பெட்டரான விஷயம், இந்த அட்வான்ஸ் எஸ்எம்சியில் நம்ம அது என்னென்ன பண்ணுது, அதை எதுக்காக நம்ம அதை பண்ணுறோம், அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்து தான் இந்த இடத்த நம்ம இதை ட்ரேடே பார்க்குறோம். ஓகேங்களா, வெறும் இது ஒரு கான்செப்டாக நான் சொல்ல, நீங்கள் ஜஸ்ட் இது ஒரு கான்செப்டாக பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னாலும், ஏன்னா எல்லாருமே அந்த மாதிரி கான்செப்ட்ஸும் இருக்குது இல்லைங்களா. ஆனால் இந்த கான்செப்ட்ஸ் கூட அந்த ரீசனோட நம்ம அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஏன்னா இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஜஸ்ட்டு சொல்கிறேன், நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருப்போம், இன்ன வரைக்குமே நான் நிறைய பேர் பார்க்குறேன், ஒரு 1:1 வைங்க, 1:2 வச்சு ப்ளே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது வந்து நான் தப்புன்னு சொல்ல, அது அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் அது பண்ணுறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு 100 rupees இருக்குது, அந்த 100 rupeesலேருந்து ஒரு 500 rupees இல்லை 1000 rupees போகுது அப்படின்னா
நீங்கள் எதுக்காக ஒரு 100 ரூபீஸ்லையோ இல்லை ஒரு 200 ரூபீஸ்லையோ வெளியில் வரணுன்றது தான் எனக்கு புரியல. ஓகேங்களா? பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ரிஸ்க் வைக்க தான் எப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ரிஸ்க் எடுக்க தான் அதுக்குள்ளே வந்திருக்கோம். ரிஸ்க் இல்லாமல் நம்ம இந்த இடத்த ப்ளே பண்ண வரல. இருந்தாலும் நம்மளுடைய கேபிட்டல் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஒரு 100 ரூபாவாக இருந்தாலும் சரி, ஒரு 10 ரூபாவாக இருந்தாலும் அது நம்மளுடைய பணம், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம அன்வான்டாக இந்த இடத்த லூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு இடத்த நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய கான்செப்ட் இந்த அட்வான்ஸ் எஸ்எம்சி கான்செப்டில் அதுக்குன்னே நம்ம மெயினாக என்ன பண்ணுறோம், பார்ஷியல் புக்கிங் ட்ரேடிங் பண்ணுறோம். ஏன்னா நம்மளால் இங்கே சொல்ல முடியாது, மார்க்கெட் வந்து எப்படி வேணால் போகலாம். ப்ரோ நீங்கள் 100 ரூபா சொன்னீங்க, 500 தான் போவோம் அப்படின்றது நமக்கு ஷூராக தெரியாது. ஓகேங்களா? இன்பிட்வீன்லேருந்து கூட திரும்ப வாய்ப்பு இருக்குது, அங்கே யாராவது செல்லர் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் அவன் எங்கெங்கெல்லாம் வர சான்ஸ் இருக்குது, நம்ம எப்படி பார்ஷியல் புக்கிங் ட்ரேடிங் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 ரூபாலேருந்து ஒரு 100 ரூபா போகிறோம் அப்படின்னா 100 ரூபா போனால் தான் அந்த 100 ரூபா எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. 10 ரூபாலேருந்து ஒரு 30 ரூபா போனால் தான் ஒரு 20 ரூபா ப்ராஃபிட் பண்ணலாம். அடுத்து ஒரு 30 ரூபாலேருந்து 50 ரூபா போனான்னா அடுத்து ஒரு 20 ரூபா ப்ராஃபிட். இந்த மாதிரி எண்ட் ஆஃப் த டே அவன் போய் சேர்ற இடத்துல நாம் என்ன பண்ணிடலாம், நம்மளுடைய ப்ராஃபிட்டை எடுத்துக்கலாம். ஒருவேளை அவன் ஒரு 80 ரூபாவில் இருந்தோ ஒரு 60 ரூபாவில் இருந்தோ கூட திரும்ப சான்சஸ் இருக்குது. திரும்பி வந்தாலும் நம்ம ஆல்ரெடி பிரேக் ஈவனும் பண்ணிட்டோம், நம்மளுடைய ப்ராஃபிட்டும் புக் பண்ணிட்டோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம இந்த பிளேஸில் கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டில் வந்துடுவோம். ஓகேங்களா? ஒரே விஷயம் தான், நம்ம இவ்வளோ தான் நான் இவ்வளோ விஷயம் பேசணும் அப்படின்னாலும் நீங்களும் சரி நானும் சரி பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, எல்லாருமே ட்ரேடிங்னு ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க எதுக்காக, கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண மட்டும்தான் ப்ரோ வராங்க. இதுதான் ரியாலிட்டி. ஓகேங்களா? ஆனால் என்ன அப்படின்னா இன்னுமே நிறைய பேர் ஒரு 95% ஆஃப் பிளேயர்ஸ் வந்து இன்னுமே லாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? பட் நீங்கள் அதுலேருந்து ஒரு சேஞ்ச் வரணுன்றது கண்டிப்பாக அது ஒரு பெஸ்ட்டான விஷயமும் உங்களுக்கும் தேவைப்படுது. ஓகேங்களா? ஏன்னா இதே ஒரு விஷயம் நானும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு ஒரு சொல்லிக் கொடுக்கவும் ஆள் இல்லை. ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரீ வெபினார் கிடைக்குமா இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பர்சன் தான். ஓகேங்களா? பட் அதுலேருந்து நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். அந்த விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணால் ஒரு பெட்டராக இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கான்செப்டை நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். இது எப்படி ஒர்க் ஆகுது மார்க்கெட்டில் அப்படின்றத பற்றியும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக போட்டு நான் தெரியப்படுத்துகிறேன். கன்சிஸ்டன்சியாக உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னாலும் இல்லை நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க இல்லை உங்களுடைய சர்க்கிள்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ப்ராப்பராக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, சைக்காலஜியாக எந்த மாதிரியான விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அடி வாங்கிட்டு இருக்காங்க, ஒரு கான்செப்டை கரெக்டாக தெரியாமல் அதில் எப்படிலாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அவங்களுக்கு ப்ராப்பராக தெரிய வரட்டும். ஸோ நம்ம தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும், நம்மளுடைய கான்செப்ட்டு எப்படி இதில் ஒர்க் பண்ண வைக்கணும், ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும், அதோடைய ரீசன்ஸ் என்ன, ஏன்னா மெயினாக அந்த ரீசன் தான், அந்த ரீசன்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அந்த சைக்காலஜியாக நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர போகிறோம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோர் கண்டென்ட்ஸுக்கு கண்டிப்பாக நம்ம ரெகுலராக நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டு இதில் இருந்துச்சு அப்படின்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி போடுறேன். அண்ட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு தனி குரூப் வந்து நம்ம டெலிகிராமில் ஓப்பன் பண்ணுவேன். இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஸோ நான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நீங்கள் அதில் வந்து டவுட்ஸ் கேட்குறது இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து நான் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.